ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒன்ஸ் அகைன் 4th T20 முடிஞ்சிருச்சு. சூரியகுமார் யாதவ் தலைமையில இந்தியா இன்னொரு சீரீஸ கைப்பற்றியிருக்காங்க. இந்தியா இந்த சீரீஸ் என்ன பண்ண போறீங்க கைப்பத்தி அப்படின்லாம் யாரும் கேட்டுற முடியாது. ஏன்னா இங்கிலாந்து சைடு எவ்வளவு டேஞ்சரஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அதை ஆல்மோஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க 4th T20ல. பூனேலயும் இந்த சீரீஸை முடிச்சு வச்சுட்டாங்க இந்தியா. வேற மாதிரி ஒரு ட்ரபிள் இருந்தாங்க. 3 விக்கெட் ஒரே ஓவர்ல சாகிப் மஹமூத் வந்து பின்னி பெடல் எடுத்தாரு. 3 விக்கெட். அந்த 3 விக்கெட் விழுந்தது சஞ்சு சாம்சன் எப்படி அவுட் ஆனாரு நம்மளோட முந்தின வீடியோலயும் அதை பத்தி பேசியிருந்தோம். பட் அதுல எனக்கு ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். திலக் வர்மா ஒரு பாசிட்டிவ் ஆப்ஷன் எடுத்து தேர்ட் மேன்ல அவுட் ஆயிட்டார். ஐ ஃபீல் இட் ஸ்டில் அன்லக்கி. பீடா ஒத்துக்க மாட்டார் சில விஷயங்கள்லாம். பட் சூரியகுமார் யாதவ் கொஞ்சம் பால் எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது டென்டேட்டிவா அவுட் ஆயிட்டாரு. அங்கேருந்து ஒரு ரெக்கவரி எடுத்து 180 அடிச்சது 10 இயர்ஸ் பேக் இந்தியன் டீம் அடிச்சிருக்காது. பீடா ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஹவ் வாஸ் த கேம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? மேட்ச் 8 ஓவர்ல போயிடுச்சு ஆஷா. அங்கேருந்து வித்தின் 10 ஓவர்ஸ் ஹாஃப் ஆஃப் யூர் சைட் அவுட். அங்கேருந்து வந்து 181 அடிக்கிறாங்கன்னா, அதுக்கப்புறம் போலிங் போடும்போது பாத்தீங்கன்னா அந்த பென் டக்கெட் ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாரு பாருங்க. 6 ஓவர்ல 62. ஸோ போத் த இன்னிங்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா தேர் டவுன் அண்ட் அவுட் ஆஃப்டர் பவர் பிளே வித் பேட் அண்ட் பால். என்ன பொறுத்த வரைக்கும் 15 ரன்னு நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா T20 கிரிக்கெட்ல இட் இஸ் அ டீசென்ட் இஃப் நாட் அ கன்வின்சிங் வின். ஸோ இது எதிர்பார்த்தது தான் 4-1 அப்படின்னு தோப்பாங்க அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் என்னோட பட் ஆனா ஒப்பீனியன். இந்த ஐபிஎல் மேட்ச்ல இம்பாக்ட் சப்போட ரோல் பெருசா இருந்தது. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு திருத்தம் என்னோட இதுல சொல்றேன். அதாவது நீங்க என்ன சொன்னீங்க, சூரியகுமார் தலைமையில இந்தியா இந்த மாதிரி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னீங்க. ஜோஸ் பட்லர் தலைமையில இங்கிலாந்து தோத்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இங்கெல்லாம் வந்து 182 ரன்னு. அதுவும் நீங்க வந்துட்டு 2016 ஐபிஎல் புரே உங்களை பிக் பண்ணாங்க. எவ்வளவு கஷ்டம் ஸ்பின் அங்க போடுறதுன்றது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பால் இவ்வளவு தூரம் திரும்பி எல்லாம் விக்கெட்லாம் வேல அடி கேவலமா பேட்டிங் பண்ணாங்க. பாட்டம் லைன் அதுதான். அது இல்ல படுகேவலமா பேட்டிங் ஆடினாங்கன்னா நான் ஒரு கிரிக்கெட்டர் வந்து இன்னொரு கிரிக்கெட்டரை சொல்லவே மாட்டேன் எப்போதுமே. ஏன்னா ஸ்கில் அந்த டைம்ல எக்ஸிகியூஷன் பண்ணோம்னு நினைக்கிறோம். ஏதோ சில சமயம் நான் ஒரு மேட்ச் விளையாடி அண்டர் 19ல உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு பெரிய கோச் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, உன் மனசுல ஒரு நெகட்டிவ் தாட் வந்துச்சுன்னா முடியுமா முடியாதான்னு தெரிஞ்சா அந்த தாட்டை கொஞ்ச நேரம் தள்ளி போடு. அனில் கும்ப்ளே கூட சொல்லியிருக்காரு, எக்ஸ்ட்ராவா ட்ரை பண்ணணும்னு நினைச்சா அந்த சமயத்துல அந்த தாட்டை தள்ளி போடுவேன்னு. எனக்கு புரியல. இவங்க தாட்டை தள்ளி போட வேணாம், கொஞ்சம் தள்ளி யோசிங்கடா. என்னால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா பத்ரியோட கமெண்ட்ரியில பார்த்திருந்தேன். ஹாரி புரூக் என்ன பேட்டிங் எல்லாரும் வச்சு கிண்டல் பண்ணினாங்க. சூப்பர்ப் ஆப்ஷன்ஸ், ஸ்வீப் ஷாட், யூசேஜ் ஆஃப் ஃபீட், பின்னாடி நின்று வெறும் ஸ்லாக் ஸ்வீப் அடிக்காம நிறைய ஆப்ஷன்ஸ் கரெக்டா எடுத்தாரு. வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர் போடலாமா வேணாமான்னு அவ்வளவு டிபேட் பண்ணி 15வது ஓவர் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் 2 பால்ல ஒரு பவுண்டரி வந்துச்சு. எங்கடா ராஜா ஆடுற அடுத்த பால ஃபைனல். ஆக்சுவலி அவர் என்ன தெரியுமா பண்ண பார்த்தாரு? ஒரு ஸ்வீப் அடிச்சுட்டேன், வருண் சக்கரவர்த்தி ஃபாஸ்டா போடுவான், கீப்பரோட அக்கிள் செந்தில பால் ஆடிலாம் நினைச்சு ட்ரை பண்ணாரு. அது மிஸ் ஆயிடுச்சு. அது ஃபைன் லெக் பாட். எதுக்குன்னு கேக்குறேன் நான் உங்களை. இப்ப நீங்க சொன்னீங்க பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்வீப் ஷாட், ஃபைன் லெக்கும் ஸ்கொயர் லெக்கும். ஆல் ஆஃப் ப்ரீவியஸ் ஓவர்ல அந்த அர்ஷித் ராடாவை எடுத்தாரு பாருங்க, ஒரு லாங் ஆஃப்ல ஒரு 6 விட்டு கட்ல ஒரு பாயிண்ட். அப்படியே மேட்ச் இங்க வந்துருச்சு. எதுக்கு அந்த ஷாட்டை ஆடணும்? உனக்கு யூ டோன்ட் கெட் த ரிஸ்க். யூ டோன்ட் கெட் த ரிஸ்க். இட்ஸ் ஆல் ஸ்கிபிடி. புரியுதா என்னன்னு? உனக்கு புரியல. இதெல்லாம் ஜென்சி பாஷை. தெரியுமா அப்படின்னா என்னன்னு? அது அதுக்கப்புறம் இருங்க, அந்த பிரைடன் காட்சி நிறைய கேஸ் இருக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன், நீ என்ன சொல்ற? யூ காட் டு கெட் தி ரிஸ்க் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அதாவது இருங்க சொல்லிடுறேன் பாருங்க. இப்போ அந்த காலத்துல ஸ்கூல்ல படிக்கும்போது விளங்குதா இல்லையா அப்படின்னு ஒரு கெமிஸ்ட்ரி வாத்தியாரு, விளங்கிச்சு சார், அடுத்த சூத்திரத்தை சொல்லிடுங்க சார் அப்படின்னு உட்காந்துரும். அப்படின்னா என்னன்னா, ஒன்னும் புரியல, ஒரு இழவும் புரியல, அடுத்தது நடத்தியா அப்படின்றதுக்கு. அதனாலதான் லைட்டா பிரைட் அண்ட் கார்ட்ஸ்ன்னு அதையே சொல்லிங்க. சரி சொல்லுங்க, புரியுதான்னு பாக்குறேன். டேய் இப்ப ஜென்சி பாஷையில நிறைய திடீர்னு பொண்ணுங்க வீட்டுல வந்து என்னவோ பேசுதுடா. திடீர்னு யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் தி ரிஸ்க், தி ஸ்கிபிடி என்னென்னமோ சொல்றாங்க. அதுக்கு அர்த்தமே புரியல. போய் கூகுள்ல தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஸ்லோவா நான் ஜென்சி லாங்குவேஜ்ல இறங்கி இருக்கேன். அடுத்த ஜெனரேஷன்லாம் அவங்க பேசுற பாஷைகளே கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஒருவேளை கிரிக்கெட்டும் ஜென்சி டிஃபரெண்டா விளையாடுவாங்களோ, ஆல்ரெடி அந்த பாதையில தான் இருக்கோமோ, இவங்க எல்லாம் விளையாடுறது நமக்கு தான் புரியலையோ, ஆல்ரெடி ஏன்சியன்ட் ஐட்டமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங். அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? நான் இப்பதான் ரிட்டையர் ஆனேன், நானே அதுக்குள்ள பழசாயிட்டேன். இல்ல சார், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ 182 அப்படிங்கிறது be it any surface, it is a decent score, 9 and over to start with. ஸோ பென் டக்கெட் அப்படி ஆடினதை நான் குறை சொல்ல மாட்டேன்.
யூ ஜஸ்ட் நீட் அ ஸ்டார்ட் டு புட் தி பிரஷர் பேக் ஆன் தி Hey, ஆப்போசிட். Mama, Ben Duckett took superb options, ra. Reverse sweep against Varun Chakravarti is an amazing option. Super option எடுத்தான். அவன் வந்து ஆக்சுவலி பிஷ்னாய்க்கு அகேன்ஸ்டா எடுத்த ஆப்ஷன் கூட குட் ஆப்ஷன் தான். என்ன லைன் ஆஃப் த பால கவர் பண்ணாம கூகுளிய மிஸ்ரீட் பண்ணி அடிச்சு விட்டான். அதுக்கு பென் டக்கெட் ஆனதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. எனக்கு வந்து ஹாரி ப்ரூக் எடுத்த ஆப்ஷன்ஸ் புரியல. அதுக்கப்புறமா வேற யாரு, இந்த ஜேக்கப் பெத்தல் வந்து அந்த டைம்ல அந்த ஆப்ஷன் எடுத்திருக்கணுமா, கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாமா, அந்த பாலே அடிச்சிருக்குமான்னு எனக்கு புரியல. என்ன அதுக்கு முன்னாடி உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஸ்டெம்புல போட்டா போல்டு அது, அதாவது அக்ஷர் பட்டேல் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இல்ல இல்ல இப்ப நான் உங்களுக்கு கேக்குறேன், ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து வந்து விட்டு கிட்டு எதுவும் கொடுக்காம மேல கூட டமால் தூக்கி அடிச்சிடறாங்கன்னு தெரியுது. அந்த நீங்க சொன்னீங்க பாருங்க 6 மீட்டர் லென்த் எவால்வ் ஆயிருக்கு T20 கிரிக்கெட்னு, அந்த லென்த் ஒயிட் ஆஃப் த கிரீஸ்ல இருந்து சர்ரு சர்ன்னு உள்ள போடுறாரு. ப்ரீவியஸ் பாலே பேக் ஃபுட் போய் அடிக்க போனாரு, கில்லி பேந்திருக்கும். உங்களுக்கு இப்ப பாயிண்ட்ல போயிடுச்சு. அப்பயே அக்ஷர் பட்டேல் எப்படின்னாரு, யாரு இல்ல பக்கத்துல, எனக்கு நானே பைத்தியக்கார மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி அடுத்த பால் கில்லி தான் பொண்டாச்சது, சரி இது முத்தி போச்சு போல இருக்கு, தனக்காலே பேசிக்குது அப்படின்னு. அடுத்த பால் டங்கேர்னு வாங்கிச்சு. அது எனக்கு என்னன்னா, இந்த பெத்தல் மாதிரி ஒரு ஆள் எப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ல எப்படி ஆடி இருக்கணும். நான் நிறைய விஷயம் சொல்றேன். அதுக்கப்புறம் சரி ப்ரூக் அவுட் ஆயிட்டாரு, கார்ஸ் வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்தாரு, அதை உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா? நான் ஜஸ்டிஃபை பண்றேன் என்னன்னு. ஏன்னா அந்த டீம்லயே இது வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி அடிச்ச ஒரே பேட்ஸ்மேன் கார்ஸ் தான். இப்படி அடிச்சா இந்த பக்கம் போச்சு, இப்படி அடிச்சா அப்படி போச்சு. சேப்பாக்ல கூட 2 6 அடிச்சான். அதனால உனக்கு புரியலடா, இதெல்லாம் ஜென்சியோட திங்கிங்டா. ஆனா ஜென்சி திங்கிங் ஜாஸ் பட்லர் பண்ணிருக்காரு. நான் உனக்கு சொல்றேன் கரெக்டா, நீ ஒரு வாட்டி புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு ஒண்ணும் தெரியல சிவாஜி, சொல்றதை கேட்டுக்கங்க. இங்க எல்லாம் வந்துருச்சு, ரோலெக்ஸ் வாட்ச்ல இருந்து எல்லாம் வந்துருச்சு. ஆனா இதெல்லாம் நீங்க இன்னும் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஒண்ணும் புரியல இன்னும். என்னன்னா பிரைடன் கார்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஸ்டெப் அவுட் பண்ணி அது கீப்பருக்கு போச்சு பாரு. இந்த காலுக்கும் இந்த முட்டிக்கும் நடுவுல கேப் வழியா பேட்ல அடிச்சு போச்சுல்ல. அதுக்கு அடுத்த பால் கூட யாருமே சொல்ல வேணாம், தமிழ் கம்யூனிட்டில தான் மேட்ச் பார்த்திருந்தேன், இந்த பால் சுத்த போறாருங்க அப்படின்னா அதே மாதிரி சுத்தி அவுட். ஏன்னா அவர் டெசிக்னேட்டட் பிஞ்ச் ஹிட்டர் அகேன்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி. முன்னாடி எல்லாம் வந்து ஜவஹர் ஸ்ரீநாத்தை பிஞ்ச் ஹிட்டரா அனுப்புவாங்க, பாத்திருக்கியா? இந்தியா அனுப்புவாங்க. உனக்கு போய் சொல்றேன் பாரு. அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால இந்த பேட் சிம்காக்ஸ் அனுப்பிச்சு விட்டுருவாங்க. நிக்கி அந்த மாதிரி நிக்கி போயா அந்த மாதிரி வருண் சக்கரவர்த்திக்கு அகேன்ஸ்டா அனுப்பப்பட்ட பிஞ்ச் ஹிட்டர் தான் வந்து பிரைடன் கார்ஸ். அவரை அமிச்சிட்டு ஜேமி ஓவர்டனை வச்சு பினிஷ் பண்றதுக்காக அந்த மாதிரி அமிச்சாங்க. ஆனா எனக்கு சத்தியமா புரியலடா. 9-10 ரன் தான் தேவை, கொஞ்சம் பொறுமையா ஃபாஸ்ட் பவுலருக்கு போய் அடிச்சிருக்கலாமேன்னு தோணிச்சு. அவங்க 5-6 டவுனுக்கு அப்புறம் கூட கேம்ல இருந்தாங்க. கார்ஸ்னு பேர் வச்சுட்டு டிராக்டர் மாதிரி ஷாட் ஆடின எப்படியா படம் சொல்லு? நான் தெரியாம தான் கேக்குறேன். அதுவும் முதல்லயே உங்களுக்கு வந்து கடவுள் புண்ணியத்துல ஒரு 4 வந்தது. அவருக்கு பால் எங்கன்னு தெரியல. நான் யோ பால ஓடியா, உனக்கு தெரியாதது ஓடியா ஓடியான்னு சொல்லிட்டு ஒரு 4 வந்தது. அப்ப நீங்க எப்படி யோசிச்சிருக்கணும்? அந்த ஒரே ஒரு விஷயத்துல தான் வாட் எவர் இட் இஸ், எல்லாரும் தோனியை சொல்லுவாங்க வந்து ஒரு 9 9.8 அடிக்கும் பாரு, ஒரு 4 அடிப்பாரு. அடிச்சிட்டு எனக்கு தெரியல, ஒருவேளை நான் அப்சர்வேஷன் என்ன தப்பா என்னன்னு, 2வது பால் அவர் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. ஒரு திருகிட்டு ஒரு ரன் எடுத்துன்னு அப்படி போயிடுவாரு. அந்த 2017 நான் வந்து அவரை கேட்டேன், நீங்க பினிஷ் பண்ற போது அப்பதான் சொன்னேன், ஒரு மேட்ச் நீங்க தான் நான் ஸ்டேக்கர்ல இருந்தீங்க, 4 6 அடிச்சா இருப்பாருங்க அக்ஷர் பட்டேல, நீங்க கூட ஓட பாத்தீங்க எக்ஸைட்மெண்ட்ல, இல்லப்பா இருப்பான்னு உங்களை தடுத்தாரு. நான் கேட்டேன் என்ன ஓடிச்சு உங்க மனசுல அப்படின்னு. நான் எப்படி ஆடுவேன் அப்படின்னா, கடைசி 3 பால்ல 18 ரன்னுக்கு எடுத்துட்டு போவேன், அடிக்க ட்ரை பண்ணுவேன், அடிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் த பிளாட் பிஃபோர் தட் லாஸ்ட் 3 பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப அந்த மாதிரி ஒரு திங்கிங், அப்ப நானே நிறைய பேர் இந்த கோச் பண்ணும்போது என்ன சொல்லுவேன், அந்த ஓவருக்கு அஹெடா இருன்னுவேன். 9.86 இருக்கா, அந்த ஓவர்ல 4 பால்ல 9 வந்துருச்சா, உன் ஜோன்ல இருந்தா அடி, அடுத்த ஓவருக்கு அந்த பிரஷர் எடுத்துட்டு போ, இந்த ஓவர் நீ ஜெயிச்சிட்ட கொடுக்காத. இப்ப இவங்க எல்லாம் பாருங்க, அதுக்கப்புறம் டெட் ஸ்டோன் எப்படி அவுட் ஆனார் பாருங்க. இதுமே ஒரு 374 ரன்னுக்கு 4க்கு அவர் அடிக்க மாட்டாரு. அதை எழுதி கையில கொடுக்குறேன் நானு, அடுத்த ஐபிஎல் வரைக்கும். அது எந்த டீம் எடுத்திருக்காங்களோ அது ஏன் ப்ராப்ளம் இல்ல, நான் சொல்றேன் உங்களுக்கு. 374 நாள் ரன் அடிக்க மாட்டாரு, எப்படி வந்து அவுட். அதுவும் அவரும் எப்படி உட்காந்துட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு ஓட்ட போடுவாங்க பாருங்க தண்ணி வரத்துக்கு கணத்துல, அந்த மாதிரிலாம் ஒரு ஷாட் அடிக்க பார்த்தாரு, 2 ரன் போச்சு பாருங்க, அது ஸ்வீப்னு சொல்லுவாங்களாம். அந்த மாதிரிலாம் ஆடி எல்லாம் அவுட் ஆனாங்க. நான் என்ன அடுத்த அந்த டீம்ல இருந்தா என்ன பண்ணிருப்பேன், ஆதில் ரஷீத் தான் நம்பர் 3 எனக்கு அடுத்த மேட்ச். ஆக்சுவலி நான் பேசணும்னு நினைச்சேன், ஆதில் ரஷீத் தான் சூப்பரா ஆடுறான் மச்சி, ஸ்பின்னுக்கு அகைன்ஸ்டா சொல்றேன், நல்ல ஆப்ஷன்ஸோட ஆடுறான். இன்னொரு கேள்வி கேக்குறேன் ஷா,
அந்த 19th ஓவர்ல இல்ல ரெண்டாவது பால் எனக்கு ஆனா ஒரு சின்ன சந்தேகம். நம்ம வந்து இவங்கலாம் அவுட் ஆனது, சஞ்சுவ பத்தி போனதும் பேசணும். டெக்னிக்கலா நம்ம ஃபர்தரா பேசலாம். சீரிஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அத ரொம்ப டுவெல் பண்ண வேணாம். ஹார்திக் பாண்டியா, சிவம் டுபே அண்ட் ரிங்கு சிங் அவங்க எப்படி விளையாடுனாங்க அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா நம்ம பேசலாம். பட் எனக்கு ஒரு டவுட். ஒருவேளை இங்கிலாந்து வேணும்ட்டே நம்மள ஏமாத்துறாங்களோ? அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்புக்கு வரதுக்காக. ஏன்னா அட என்ன? அட நீங்க வேற அவங்களுக்கு ஆஷா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன் பாருங்களேன். யூ ஆர் ஸ்டக் இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தான் புரியும். அஸ் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இன் த பாஸ்ட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நீங்க ஃப்ரண்ட் ஃபுட், பேக் ஃபுட் ரெண்டுத்துலயும் ஷாட்ஸ் ஈதர் டிஃபென்ஸ், அஃபென்ஸ் ரெண்டுத்துலயும் உங்களுக்கு உங்க கால் சரியா வரல. இந்த ஜட்ஜிங் த லென்த் ஆஃப் த பால்னா யூ ஆர் இன் டீப் ட்ரபிள். இப்ப என்னன்னா ஆப்கானிஸ்தான்ல அங்க வந்து ஜிலேபி சாப்பிட்டு இருக்காங்களாம். எப்படா இங்கிலாந்து ஆடுவோம் சாம்பியன்ஸ் டிராஃபில போடல ஆளுக்கு 10 ஓவர்னு. அந்த மாதிரி அங்க வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நினைச்சாலே மனசெல்லாம் கும்பிடுது தம்பி. சரி சாம்பியன்ஸ் டிராஃபில என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்ப்போம். பட் கமிங் பேக் டு இந்தியாஸ் பேட்டிங். இந்த மாதிரி ஒரு 3 டவுன் 5 டவுன் பொசிஷன்ல இருந்து மேக்ஸிமம் நான் நிறைய பார்த்திருக்கேன். 155 160 அடிப்போம். ஹார்திக் பாண்டியாவோட கம்போசர் மச்சி. எத்தனையோ பேர் போன மேட்ச் என்ன பேசுனாங்கன்னே தெரியல. இப்ப நம்ம ஹிந்தி ஷோ பண்ணும்போது விமல் சொன்னாரு. ஏதோ ஹார்திக் பாண்டியாவை போன மேட்ச்க்கு அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்களாம். இது அவர் என்ன தப்பு பண்ணாரு போன மேட்ச் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு? விக்கெட் கஷ்டமா இருந்தது. இல்ல நிறைய பேர் நம்ம கமெண்ட்ஸ்லயே போட்டிருந்தாங்க. என்னங்க இன்டென்ட்டே இல்லாம 7 to 50 நோஸ் ஆனாங்க ராஜ்கோட்ல அப்படின்னா. நான் கேக்குறேன் என்னங்க நீங்க விக்கெட் அப்படி இருந்துச்சுன்னா எப்படிங்க விளையாடுறது? அதுவும் டாப்ல விக்கெட் போயிடுச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங் விக்கெட் ராஜ்கோட் மாதிரி கொஞ்சம் ஸ்லோயிஷா இருக்குன்னா பவர் பிளேல பேட்டிங் ஆடல விக்கெட் விழுந்துருச்சு அஹெட் ஆஃப் த கேம் போலன்னா ஒரு மிடில் ஆர்டர் பேட்டருக்கு ரொம்ப கஷ்டம். அடிக்கிறதா ஆடுறதா எப்ப சான்ஸ் எடுக்கிறது ஒரு ஸ்பின்னர் வேற நல்லா போடுறான் எவனை அடிக்கிறது எப்ப அடிக்கிறது எங்க அடிச்சு கொண்டு போறதுன்னு தெரியாது. அண்ட் ஹார்திக் பாண்டியோட கேம் பிளான் ரொம்ப சிம்பிள்ங்க. ஹி வில் டேக் இஸ் டைம். ஹி வில் சூஸ் இஸ் மேட்ச் அப்ஸ். நம்பர் 5 நம்பர் 6ல வர ஒரு பேட்டர் கன்சிஸ்டன்டா இருக்காருன்னா என்ன காரணம்? அவரோட கேம் பிளான் கிளியர். எனக்கு இதை பாருப்பா இந்த மாதிரி போலர்ஸ் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்க சான்ஸ் இருக்கு. அவங்கள நான் பாத்துருவேன். ஒரு 10 பால்ஸ் ஆட்டேன்னா யாரா இருந்தாலும் நான் இது பண்ண முடியாது. திருப்பதி ஏழுமலை வெங்கடேஷா விக்கெட் கிரவுண்ட் விட்டு வெளியே அடிப்ப சிவனேசாங்கிற மாதிரி பின்னி பெடல் எடுப்பான் ஹார்திக் பாண்டியா. அதை தான் இன்னைக்கும் ப்ரூவ் பண்ணி காமிச்சான். அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர். எதுக்கு என்ன தெரியுமா இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் சம்டைம்ஸ் பினிஷிங் பேட்டர்ஸ்க்கு ரொம்ப குரூஷியல் பீட் ஆகும். எனக்கு தோனி அடிக்கடி சொல்லுவார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, இந்த மாதிரி மேட்ச் போயிட்டு பிளைண்ட் ஸ்லாக் பண்ணி சம்டைம்ஸ் நீ அவுட் ஆயிட்டேன்னா உன்னோட மொமெண்டமே போயிடும். ஐபிஎல்லையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு நம்பர் 3 நம்பர் 5 நம்பர் 6 பேட்டர்னா போனோடனே பெசாக்கா போக முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் சிச்சுவேஷன் இருக்குன்னு ஒரு 2 பால் எடுத்துக்கோ. சம்டைம்ஸ் 2 பால் கூட இனஃப் டைம் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி அன்னெசரி கிரிட்டிசிசம் நான் ஃபீல் பண்றேன். ஹார்திக்கே லாஸ்ட் கேம் ஹி குடன்ட் ஹவ் டேக்கன் ஆன் எனிபடி. இன்னைக்கு ப்ரூவ்ட் இஸ் கிளாஸ். ஆதில் ரஷீத் போலிங் வெரி வெல். சிவம் டுபே ஆதில் ரஷீத் அடிப்பான். டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர். நான் ரிஸ்க் எடுக்க மாட்டேன். வாங்கிக்க சூப்பர் டிஃபென்ஸ். டெஸ்ட் கிரிக்கெட்லயே ரன் அடிக்க தெரியும். அவன் தான் வாங்கிக்க டிஃபென்ஸ. சிவம் டுபே வந்தான் கிளியரா ஸ்பின் ஹிட்டர் வந்தான் சுத்தான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி ஆதில் ரஷீத டுக் ஹிம் டவுன். bowler of the series so far ஆதில் ரஷீத் took him down to the cleaner showing why he is the designated spin hitter. இந்தியா ரொம்ப நாளா ஸ்பின் ஹிட்டர் இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. ரொட்டேட் பண்ணி கஷ்டப்பட்டு 2-2 ஓடி 4 ஓவர்ஸ்ல 28 அடிப்போம் நம்ம ஸ்பின்னர்ஸ். இன்னைக்குதான் நின்ன இடத்துல 2 6 அடிக்கிறான். ஜான்சன் சார்ல்ஸ் அந்த அப்ப அடிச்ச மாதிரி அடிச்ச பாக்குறதுக்கே திருப்தியா இருக்கு. ஒரு டெசிக்னேட்டட் ஸ்பின் ஹிட்டர் எப்படி ஒரு மேக்ஸ்வெல் ஒரு லியம் லிவிங்ஸ்டனோ எல்லா டீம்லயும் இருக்காங்க ஸ்பின் ஹிட்டர்ஸ். நம்ம டீம்லயும் ஒருத்தன் இருக்காங்கிறது ரொம்ப பெருமையா இருக்கு. ரிங்கு சிங் அண்டர் பிரஷர் கவுண்டரும் பண்ணா. அந்த சஞ்சு சாம்சன் அடிச்சான்ல ஒரு புல் அடிச்சு அவுட் ஆனான்ல அதே மாதிரி புல்லு ரிங்கு அடிச்சான். சஞ்சுவோட கொஞ்சம் ஷார்ட்டர் பியூட்டிஃபுல்லா அந்த பாட்டம் ரிஸ்ட் அப்படி தாண்டி போய் பால பின்னாடி பிளேஸ் பண்ணிட்டு பார்த்தல ஸ்கொயர் லெக்கோட லெஃப்ட்ல போச்சு. அதுதான் டிஃபரன்ஸ். அந்த டெக்ஸ்டரிட்டி அவுட்ஸ்டாண்டிங் பை ஆல் 3 ஆஃப் தெம். இதுதான் நம்ம முன்னாடியே ப்ரிவியூலயுமே சொன்னோம். ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னோம்? இவங்க எல்லாம் அடிப்பாங்க, இவங்க எல்லாம் பாத்துப்பாங்க பிரஷர்னா. நீ ஒத்துக்கல, இன்னைக்கு அவங்க பாத்துட்டாங்க. யூ ஹேவ் டு கிவ் இட் டு மீ. சோ இப்ப திருப்பியும் எடுத்த உடனே கரகாட்டம் ஆடுங்க 4 ஓவர் 4 விக்கெட் விட்டுட்டு இதே மாதிரி புதகோயில இருந்து எழுந்து வந்து ஜெயிக்கலான்றீங்க. நான் அப்படி சீங்க பாரு. இந்த மாதிரி எத்தனை வாட்டி 4 டவுன் ஆவாங்க? சக்கீப் முகமது நீ சொல்லு 3 விக்கெட் எடுத்தான்ல அந்த 3 விக்கெட் சம பால் டாப் ஆஃப் சீமிங் அவேயா. ஒன்னு சூரியகுமார் அவுட் ஆனது 3வது லெக் ஸ்டம்ப் ஆஃப் வலி. திலக் வர்மா அவுட் ஆனது அவன் ஃபோர்ஸ் பண்ண பார்த்து அவுட் ஆனது. சஞ்சுக்கு டவுன் தி லெக் சைடு இன்டு தி பாடி போட்ட பால் ஃபிளிப் பண்ணி அவுட் ஆயிட்டான். எஸ் இட் ஹேப்பன் டுடே. பட் எல்லா நாளும் ஆகாது மச்சி. இஃப் இட் கம்ஸ் ஆஃப் யூ வில் வின் பை a margin. 3 மேட்ச் ஆயிருக்கு. முதல் மேட்ச் மட்டும்தான் ஆல. 2வது மேட்ச் ஆச்சு, 3வது மேட்ச் ஆச்சு, இன்னைக்கும் ஆயிருக்கு, நாளைக்கும் ஆகும். ஆனா ஸ்கோர் லைன் என்ன? 3-1. ஸ்கோர் லைன் 3-1. பாம்பேல 4-1. அதான் சொல்றேனே உங்களுக்கு. இப்ப நானே வந்து லெஃப்ட் ஹேண்டரு, நான் ரைட் ஹேண்ட்ல டக் அவுட்ல இருந்து ஸ்பின்னு எழுதி காமிச்சா க்ளோஸ் ஆங்க 4 பேரு. இது பரவாயில்ல உங்களுக்கு.
நான் தான் சொல்றேனே, ஒண்ணு நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் என்னன்னா, we have got a strong middle and late order. They are matured enough to bail us out in a situation if we come through that situation. That I agree. அதுவும் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க பாருங்க. ஓகே, சிவம் துபே வந்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஆடினாங்க பாரு. ஓகே, நான் எடுத்துக்கிறேன் வாத்தியார, லெக் ஸ்பின்னர் நான் பாத்துக்கிறேன், நீ கம்னு இரு, நான் பாத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாண்டியா அந்த பாட்டம் ஹேண்ட் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரீ ஹிட் டவுன் த கிரவுண்ட் ஒரு 6 அடிச்சாரு பாருங்க. அதுதான்யா பலே பாண்டி, எங்கயா போயிருந்த எவ்வளவு நாள் நீ அப்படின்னு கேட்கணும் போல தெரியும். சும்மா ஒரு அடிச்சுட்டு எப்படின்னா அந்த அந்த பழைய இந்த அரகன்ஸ் அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு ஸ்கொயர் லெக்ல நடந்து போயினாரு. பந்த கூட பாக்கல அவரு. அவர் கை தட்டுறதுக்கு வராரு, நான் ஸ்ட்ரைக்கர், அவர் கங்க்ராச்சுலேட் பண்றாரு, பார்க்க கூட இல்ல அப்படின்னு அடிச்சு அந்த மாதிரி போயினே இருக்காரு. அப்புறம் போலரை பார்த்து பாடுறாரு, ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு ஓம் போலிங்கு எனக்கு பிடிச்சிருக்கு, ஃபுல் டாஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆஃபாலி தான் பிடிச்சிருக்கு, இப்படியே போட்டாலே ஓவருக்கு 20 ரன்னு, உன் போலே ரொம்ப தான் பிடிச்சிருக்கு, ஐயோ ஐயோ பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. அது நல்லா இவனுக்கு வந்து நீங்க சொல்லினே இருப்பீங்க பாருங்க, இந்த ஹை ஆல்டிடியூட் அடிச்சா போயினே இருக்கும்னு வந்து வந்து இவருக்கு யார்கர் போடுறாங்களாம். அதுவும் யார்கரை போட்டு போட்டு கரெக்டா அந்த லோ ஃபுல் டாஸ் பார்த்துட்டாரு. அதான் நான் சொல்றேன், ஆஷா இட் இஸ் a great thing what you are இல்ல, talking எனக்கு about. 2 விஷயம். டியர் வியூவர்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேட்கணும். அதுக்கு முன்னாடி இது என்ன பிடிச்சிருக்கு, என்ன தெரியாது, எதுக்கு இப்படி கை என்ன சப்பலா கட்டையா, எதுக்கு இந்த அடி? அப்படி கிடையாது. அந்த T20 வேர்ல்ட் கப்ல ஒண்ணு பாடினேன், அந்த ஹிட் ஆச்சு அந்த மாதிரி, கோலி இண்டல ரோஹித் உண்டு, ரோஹித் இண்டல கோலி உண்டு, அட்ர 4-6 அந்த மாதிரி. இப்ப நிறைய பேர் எப்படி எழுதுறாங்க, நான் உங்களெல்லாம் கேக்குறேன் டியர் வியூவர்ஸ். நிறைய பேர் சொன்னாங்க அவரை பாடாம ஒரு எபிசோடாவது வைங்க அப்படின்னு. இன்னைக்கு பாடாம 16 நிமிஷம் ஓட்டியிருக்கேன். அப்பவும் பாடிட்டாங்க கடைசியில. ஆனா இன்னொன்னு சொன்னா பாத்தீங்களா, நோட் பண்ணுங்க, அது ஹிட் ஆச்சான். இவரு வந்து மலேசியாவை இளையராஜா மிக்சர் ஹிட் ஆச்சான். இல்ல ஆஷா, நிறைய பேர் என்ன சொல்றாங்க, ஃபாஸ்ட் பீட் பாட்டு பாடுங்க, அதாவது மியூசிக் நானே கொடுத்தேன், இல்லைன்னா கொடுத்துருக்க மாட்டேன். சரி, என்னத்துக்கு வந்து நம்ம வந்து வியூவர்ஸை டிசப்பாயிண்ட் பண்ணும், அதுவும் ஹர்திக் கான் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸுக்கு இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ப்ரிப்பரேஷன்லாம் கிடையாது, அப்படியே பேசிட்டு அப்படியே வருது. எப்படிப்பட்ட ஒரு ஞானி பாருங்க, யோசிச்சு பாருங்க. சரி, இதெல்லாம் பேசணும். இப்ப இதெல்லாம் பேசணும், நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப அப்செட்டா இருப்பாங்க. முதல்லயே உனக்கு நான் பால் இப்படி டாஸ் பண்ணேன், நீ பார்க்கல. இந்த மேட்சோட இம்பாக்ட் சப், இந்த ஐபிஎல் மேட்சோட இம்பாக்ட் சப் சிவம் டுபே. ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் ஹிஸ் ரெக்கவரி. கன்கஷன் நம்ம எல்லாம் கொஞ்சம் ப்ளே பேக் பண்ணலாம். கன்கஷன் சப் எதுக்கு கொடுத்தாங்க? ஃபில் ஹியூஸ் மாதிரி ஒருத்தர் பாவம் கிரவுண்ட்லயே அவர் இறந்து போனதுனால இனிமே இந்த மாதிரி இதெல்லாம் வரக்கூடாது, ஒரு ஹெட் இன்ஜுரியை சீரியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இம்பாக்ட் சப்ங்கிற ஒரு அந்த கன்கஷன் சப்ங்கிற ஒரு ரூல் எடுத்துட்டு வந்தாங்க. இன்னைக்கு அந்த கன்கஷன் சப்புக்கு கொடுத்தது கூட டெஃபினட்டா ஒருத்தர் கன்கஷன் ஆயிருக்குன்னா சப்பு கொடுத்துதான் ஆகணும். அதுதான் நியாயம், அதுதான் கரெக்ட், அதுதான் உசிதம். அதெல்லாம் நான் எதுவும் சொல்லல. ஆனா மை ப்ராப்ளம் இஸ், ஒரு டீம் கூட எனக்கு ஹர்ஷித் ராணா வேணும்னு கேட்கலாம். எனக்கு ஹர்ஷித் ராணா வேணும்னு அவங்க இம்பாக்ட் சப்பா கன்கஷன் சப்பா கேட்கலாம். நீங்க எப்படி சார் கொடுக்கலாம்? எஸ்பெஷலி when ரமன்தீப் சிங் இஸ் தேர் இன் தி ஸ்குவாட். ரமன்தீப் சிங் தான் லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் நான் ஒத்துப்பேன். முன்னாடியும் ஒரு வாட்டி ரவீந்திர ஜடேஜா போல செஹல கொடுத்தாங்க கேன்பெரால. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ரொம்ப அப்செட் ஆனாங்க. எப்படின்னு அதுவாது ஸ்பின்னர் டு ஸ்பின்னர் ஒத்துக்கிறேன். இது எங்கேயா கனெக்ஷன்? ஹர்ஷித் ராணா வந்து 3 விக்கெட், அல்லேக்கா ஒரு சூப்பரா ஓவர் ஸ்பின்னிங் ஸ்லோவர் பால் எல்லாம் போட்டு, தட் பிரிங்ஸ் பேக் டு த கொஸ்டின், ஒருவேளை 3 சீமர் ஆட வேண்டிய பிச்சில் ஏன் 3 சீமர் ஆடலைங்கிற மாதிரி கேள்வி வருது. பட் ஸ்டில் ஹர்ஷித் ராணா ஃபேண்டாஸ்டிக்கா போட்டாரு. கிரெடிட் வேர் இட்ஸ் டியூ மச்சி. கலையிட்ட வேற மாதிரி. பட் என்னங்க நியாயம் இது? யாருங்க கொடுத்தது? இது யாரோட ரோல் மச்சி? நீ சொல்லு. நான் தான் உடனே போட்டேனே இந்த மாதிரி கன்கஷன் சப் ரீப்ளேஸ்மெண்ட்ன்றது பெரிய இது கிடையாது. ஆனா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ஹஸ் காட் அப்சல்யூட்லி நோ லாஜிக் வாட்ஸ்எவர் இன் இட். See, நம்ம எல்லாம் இந்தியன் சப்போர்ட்டர்ஸ், we are happy that India got through. பட் நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். See, it is not talking against anyone's skills or something. இப்போ சிவம் துபேக்கு அடிப்படலை, அவரு 4 ஓவர் போட்டிருந்தாருன்னா, அகைன் நான் திருப்பி சொல்ல விரும்புறேன், ஒரு ஸ்கில்ல பத்தியில நான் குறைய சொல்ல. Do you think that he should have made an impact as much? ஐயோ, அங்கேயே போகல, நீ புரிஞ்சுக்கலையே, அங்கேயே போகல. இப்ப ஒருவேளை சிவம் டுபே இல்லப்பா, இப்ப அவரை பத்தி நம்ம பேச முடியாது. அவரு கன்கஷன் டிசைட் பண்ணிட்டாங்க. பிசியோ வந்து பார்த்தாரு ஃபீல்ட்ல, அது முடிவாயிடுச்சு, டிசைடட், டன், டஸ்டட், ஓவர். அத கேஸ நம்ம பூட்டிடலாம். இப்ப கன்கஷன் சப் யாரு வரணுங்கிற சவால், அதுதான் கொஸ்டின். அது கேட்கும் போது ஒருவேளை ரமன்தீப் சிங் ஸ்குவாட்ல இல்லைன்னா கூட யாருமே இல்ல கொடுத்துட்டாங்கன்னு ஒத்துக்கலாம். அப்படியே யாருமே இல்லாம கொடுத்துட்டாங்கன்னு ஒத்துண்டா கூட ஒரு பேட்ஸ்மேனை தான் கொண்டு வந்துருக்கணுமே ஒழிய
ஒரு அவுட் அண்ட் அவுட் போலர், ஃபாஸ்ட் போலரை எப்படி கொண்டு வர முடியுங்கிற கொஸ்டின் தான் எனக்கு ரைஸ் ஆகுது. இந்த சாய்ஸ் தான். அதுவும் எப்ப ரமன்தீப் சிங் இருக்காரு. நீங்க இப்ப 4th அம்பையர்ல நீங்க மேட்ச் ரெஃபரினா, சார் அவன் இருக்கானே அவன அனுப்புங்க அப்படின்னு கேட்க மாட்டியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்ப்பா. பக்கத்து இடங்கள்ல கேட்பேன். ஐயா அண்ணன் தம்பி 2 பேரையும் அனுப்புங்க விளையாடுறதுக்கு. ஆள் வேணும் விளையாடுறதுக்கு ரோட்ல இருந்து கூப்பிடுவேன். அந்த மாதிரி இருக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே திலக் வர்மாக்கோ ரிங்கு சிங்கோ அடிபட்டிருந்தா யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருப்பீங்க? ரமன்தீப். இந்த கன்கஷன் சப்ல இப்ப நான் என்ன பண்ணுவேன், இப்ப இந்த மாதிரி அடிபடுறது ஒருத்தன் கன்கஷன் யாருக்காவது ஒருத்தர் ஆனா நீங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கன்கஷன் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டு அவாய்ட் த கான்ட்ரோவர்சி, வாட் எவர் ஹேப்பன்ஸ் டு எனி பிளேயர், திஸ் இஸ் கோயிங் டு பி மை கன்கஷன் சப் ஃபார் போத் த டீம்ஸ். மேட்சுக்கு முன்னாடியே நீ சொல்றதுனால whatever option you have nominated you should play. ஒரு விக்கெட் கீப்பர் அடிபட்டிருக்கலாம், ஒரு லெக் ஸ்பின்னர் அடிபட்டிருக்கலாம். இதுவும் லாப் சைடு இல்ல. லெட்ஸ் சே கன்கஷன் வருது. மோஸ்டா அந்த கன்கஷன் ஒரு பேட்ஸ்மேனுக்கு தானே வரும். T20 மேட்ச்ல ஹெல்மெட் ஈரிடா நான் முடிச்சிடுறேன். T20 மேட்ச்ல ஒரு பேட்ஸ்மேன் தான் நிறைய பால் விளையாட போறான். போலர் விளையாடுறது ரொம்ப குறைவான வாய்ப்பு. பேட்ஸ்மேன் மேல அடிச்சிரும். நீ போலரை ஒரு கன்கஷன் சப்பா போட்டுடுற. ஹெல்மெட்ல வாங்கிட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு எக்ஸ்ட்ரா போலர் வாங்கினா நல்லாவா இருக்கு? நல்லாவா இருக்கு? நீங்க இப்ப உங்களை மாதிரி ஒரு ஆள் இந்த மாதிரி யோசிச்சா கன்கஷன் சப்பா போலரை நீங்க நாமினேட் பண்ண மாட்டீங்க, பேட்ஸ்மேனை தான் வைப்பீங்க. கரெக்டா? தட் இஸ் த இன்டெலிஜென்ஸ். இன்னொன்னு நான் இது பண்றேன். இப்ப நீங்க டீப் ஸ்கொயர்ல இல்ல ஷார்ட் லெக்ல ஃபீல் பண்றீங்க ஷா, டமால்னு திரும்பி அடிச்சு அங்க ஷார்ட் லெக்ல ஃபீல் பண்ற பேட்ஸ்மேனுக்கு மண்டையில அடிபட்டுச்சு. அப்போ கிரிக்கெட்ல உங்களால எதுவுமே சொல்ல முடியாது. பேட்ஸ்மேனுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அடி வாங்குறதுக்கு. இல்லைன்னா நான் என்ன பண்றேன், ஸ்லிப்ல நின்னுட்டு இருக்காங்க, ஒரு கட்ட அடிக்கிறாங்க, பிடிக்க போறாங்க, டமால்ல வந்து நெத்தியில படுது, நடக்கலாம் இல்லையா? அப்ப கன்கஷன் மண்டையில அடிப்படலாம் இல்லையா? சோ உங்களால most of the chances as you pointed out might happen to the batsman that you cannot rule out what is going to happen for anyone. இப்போ மேட்சுக்கு முன்னாடியே பாப்பா கன்கஷன் சப்னா இவன் எங்க டீம்ல இவன் எங்க டீம்ல, அது புத்திசாலித்தனமா இருக்கோ முட்டாள்தனமா இருக்கோ லைக் டு லைக் இருக்கோ இல்லையோ, no one will have a controversy as such. இப்ப இன்னைக்கு வந்து கன்கஷன் சப் அப்படின்னு சூரியகுமார் யாதவ், ஹர்ஷித் ராணான்னு ஒருத்தர் எழுதியிருந்தாருன்னா these kind of controversy will never happen. So if you are giving a substitute concussion injury related injury na, do it before the start of the match, nominated by both the sides. அப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. Hope it makes sense to you. இல்ல எனக்கு வேற எந்த ஆப்ஷனுமே தோணல. நீ சொல்ற தவிர எனக்கு நான் நிறைய யோசிச்சு பார்த்துட்டேன். மண்டே ஸ்குவீஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஒரு காலத்துல பை ரன்னர் இருந்தது. பை ரன்னரை ஏமாத்தி எடுக்கிறாங்கன்னா பை ரன்னரை தூக்கினாங்க. கன்கஷன் சப் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நம்ம கேர் கொடுக்கணும். இல்லாட்டி என்ன ஆயிடும்னா அந்த ஹெட் இன்ஜுரியோட பிளேயர் ஆடி அவங்களுக்கு சீரியஸா ஏதாவது ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இது ரொம்ப சீரியஸான மேட்டர். இதை நல்லா சிந்திக்கணும். அதே சமயத்தை இதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்னைக்கு இந்தியா தரப்புல போயிடுச்சு. நாளைக்கு இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா போயிடுச்சுன்னா அது இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கும். அது ஒரு கொஸ்டின் நான் ரைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனாலதான் நான் இல்ல ஷா, நான் ரெண்டு விஷயம் இருக்கா ஷா அதுல. ஒன்னு வந்து பிளேயரோட ஹெல்த், தட்ஸ் அ பிரையாரிட்டி ஃபார் எவ்ரிதிங். லைஃப் இல்லைன்னா அப்புறம் என்ன ஸ்போர்ட்? ஓகே, ஒன்னு அவருக்கு எப்படி இருக்கோ என்ன ஏது. ஓகே, ரெண்டாவது replacing the player with someone else because he cannot further take place in the match. கரெக்டா? இப்ப பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நடக்கும்போது 7வது ஓவர்ல 8வது ஓவர்ல கீழே விழுந்து சைமயூப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளம் கால்ல வந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா பாவம் மேட்ச்லயே விளையாட முடியல. ஒரு பேட்ஸ்மேன் ஷாட். கரெக்டா? நான் என்ன சொல்றேன், இந்த கன்கஷன் சப் ஜெனரலைஸ் பண்ணாத. சப்ஸ்டிடியூட்னு ஒருத்தனை போடு. எனி பாயிண்ட் ஆஃப் டைம். இப்ப நான் என்ன கேக்குறேன், மண்டேல அடிப்பட்டா ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்க. இப்ப சைமயூப் அந்த மாதிரி ஒரு கட்ட பிச்சில் 7வது ஓவர்ல ஃபீல் பண்ணும்போது couldn't even take any part of the game. அப்போ உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல, மண்டேல அடிப்பட்டா மட்டும் ரீப்ளேஸ்மெண்ட் கொடுக்குறீங்களா? என்ன விதத்துல நியாயம்? அதனால நான் என்ன சஜஷன் கொடுக்குறேன்னா, ஒரு சப்ஸ்டிடியூட் அப்படின்றவன ஒருத்தனை ரெண்டு டீமுமே நாமினேட் பண்ணுங்க. If on the medical team which is examining feels that he cannot take part further in the match, be it concussion or any other serious injury, then another player should be allowed who is designated when the toss is happening by both the team captains. Let me know whether this looks sense to you, this suggestion, where all controversy should நீங்க எல்லாம் போடுற கமெண்ட் அத்தனையும் படிக்கிறேங்கிறதுக்கு என்ன அத்தாட்சினா, இன்னைக்கு நான் பாட விடாம தடுத்து 16 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரே ஒரு பாட்டை ஐயோ பிடிச்சிருக்குன்னு பாடிருக்கான். அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு. அதே மாதிரி இதனை பத்தி உங்க கருத்து என்ன? இந்த மேட்ச்ல இம்பாக்ட் சப், சாரி கன்கஷன் சப், இம்பாக்ட் சப் ஐபிஎல் மேட்ச் மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டாங்க இந்த மேட்ச். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு உங்க மைண்ட்ல சொல்யூஷன் இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க.
ஆல் இன் ஆல் இந்தியா 3-1 ஜெயிச்சிட்டாங்க. சூர்யா தலைமையில இன்னொரு சீரிஸ் தோத்துட்டாங்க. பட்லர் தலைமையில அவங்க ஒரு சீரிஸ் தோத்துட்டாங்கன்னு பீடாக் சொல்லியிருந்தாரு. இங்கிலாந்து T20 வேர்ல்டு கப்புக்கு ரெடியா இருக்காங்களா இல்ல இந்தியா தான் இன்னும் வலிமையை சேர்த்திருக்காங்களா என்ன நினைக்கிறேன் பிஃபோர் வி ஹெட் டு மும்பை? உன்னோட தாட் என்ன? என்னோட தாட் ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன் பாரு. ஒண்ணு ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, இங்கிலாந்து மாதிரி ஒரு பவர்ஃபுல் டீம், லெட் அஸ் அக்செப்ட் இட். We have beaten them 3-1. This is one of the most powerful, influential white ball teams in world cricket. We have not conceded 180 in 4 completed innings. 4 completed innings. That's one positive. ரெண்டாவது பாயிண்ட், நீங்க சொன்னது இந்த மாதிரி அடியா பின்னாடி ஆளுங்க இருக்காங்க அப்படி மாதிரி 5, 6, 7 அந்த லேட் ஆர்டர் கேன் பெயில் அஸ் அவுட் அப்படின்றது. ஒரு மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆடி கொடுத்த அந்த ஒரு இது, பிஷ்னாய் வந்து ஆடி கொடுத்தது, precarious situation. They have recovered in almost 3 matches. So anything, even a collapse happens, there are people there to bail you out. அது இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும், I don't know whether you accept it or not, my opinion, Indian fielding has been overall is a plus. If not brilliant, if not great, they have been good. ஒரே ஒரு இது என்னோட இது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல ஒரு விக்கெட் மேல போகாம இருந்தது. எந்த ஆப்போசிஷன், எந்த போலிங், எந்த சர்ஃபேஸ் இருக்குடி 220, அதுல சந்தேகமே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம் இஸ் மூவிங் ஃபார்வர்ட் வெல் டு டிஃபெண்ட் தேர் வேர்ல்ட் கப் டைட்டில் டிஃபென்ஸ் 2026 இன் இந்தியா. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. கேட்கவே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க கருத்துக்களை நீ கீழே பதிவு பண்ணுங்க, காமெண்ட் செக்ஷன்ல படிச்சுக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ so much for joining us on this episode of Around the World of Cricket on England review, England versus India T20 review. இதே ஒரு தருணமா யூஸ் பண்ணி வருண் சக்கரவர்த்தி மேன் ஆஃப் த சீரிஸ் ஆனதுக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். 5வது T20 எப்படி போனாலும் அவனை தவிர யாருக்காவது கொடுத்தீங்க, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட முடிக்கிறோம். தேங்க்யூ so much for joining us.